சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல் நண்பர்கள் ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா, நாள் கணக்குல கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான பிசினஸ் வீடியோ தான் இது. இந்த தொழில பத்தி சொல்லணும் அப்படின்னா, சொல்றதுக்கு அவ்ளோ விஷயங்கள் இருக்குங்க. ஆனா, எல்லாத்தையுமே ஒரே வீடியோலலாம் சொல்ல முடியாது. இதுலயே பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் இருக்கு, ஹோல்சேல் இருக்கு. ஹோல்சேல் பிசினஸ பத்தி சொல்லணும் அப்படின்னா, அதனோட இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனா, அந்த இன்வெஸ்ட்மென்ட்ல எந்த அளவுக்கு நீங்க லாபத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறத அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதனால அத பத்தி இந்த வீடியோல நம்ம சொல்ல போறது கிடையாது. ரீட்டெயில் சம்மந்தப்பட்ட பிசினஸ் வீடியோ அப்படிங்கிறனால, இந்த ஒரு வீடியோல ரீட்டெயில் சம்மந்தப்பட்டு எந்த மாரி பண்ணுனா, எத வாங்கி பிசினஸ் பண்ணா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி மட்டும் பார்ப்போம். ஹோல்சேல் பிசினஸ பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இன்னும் தெளிவான டீட்டெயில் எங்க வாங்கணும், எப்படி வாங்குனா நமக்கு லாபம் கிடைக்கும், எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் வரும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா எல்லாத்தையுமே அந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, ரீட்டெயில் அப்படிங்கும்போது நமக்கு எப்பவுமே 1 மூட்டை, 2 மூட்டை இந்த அளவுக்கு தான் நம்ம வாங்குவோம். என்னோட மளிகை கடைக்கு 2 நாளைக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, நான் 1 மூட்டை வாங்குவேன். எனக்கு இதுல கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோக்கள்லாம் நெறைய டைம் நான் சொன்ன மாரி தான். டபுளுக்கு டபுளாவே நான் லாபத்த எடுத்துருவேன். சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுல கிடைக்கிற லாபங்கிறது, இப்போ உதாரணத்துக்கு ரூ. 1000 போட்டு நான் ஒரு மூட்டை எடுக்கிறேன் அப்படின்னா, நான் சேல் பண்றதே 2500லேருந்து 3000 வரைக்கும் கூட நான் அத கொண்டு வந்து நிறுத்துவேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, என்னால மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அத சேல் பண்ணவும் முடியும். எப்படி பார்த்தாலும் எனக்கு லாபத்துக்கு லாபம் அப்படிங்கிற கணக்குல தான் எந்த ஒரு பொருளையுமே நான் விக்க பார்ப்பேன். அந்த இடத்துல என்னோட ஏரியால நான் பிசினஸ் பண்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வேல்யூ இருக்கு. இன்னொரு விஷயம், நான் மார்க்கெட் விலைக்கு தான் விக்கிறேன். எந்த அளவுக்கு மார்க்கெட்ல விலை போகுதோ, அதே மார்க்கெட் விலைக்கு தான் நான் விக்கிறேன். ஆனா, அப்படி இருக்கும்போது எனக்கு எப்புட்றா இந்த அளவுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நான் வாங்குற இடத்த பொறுத்து தான். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, வாங்குற இடத்த பொறுத்து தான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இப்ப நீங்க வீடியோல பார்க்குற அந்த மாரி ஒரு இடம் தான் இது. இந்த இடத்துல வாங்குறது மூலியமா, இந்த மாரி இடங்கள்ல வாங்குறது மூலியமா நமக்கு கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது 2 மடங்கு அதிகமாவே கிடைக்கும். இப்ப இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 4 சைஸ்ல ஆணியன் வச்சிருக்காங்க. எல்லாமே மூட்டையா தான் வச்சிருக்காங்க. அதுல பேசிக்கா பார்த்தீங்கன்னா, ஒரு மூட்டையே ரூ. 800 ஆரம்பிக்குது. 2வது ரூ. 1000, 3வது சைஸ்ல பார்த்தீங்கன்னா 1200, கடைசி சைஸ் பார்த்தீங்கன்னா 1400 இல்லைன்னா 1350. இதுல சைஸுக்கு தகுந்த மாரி வெயிட்டும் குறையும். இப்ப ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் ரூ. 800ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த மூட்டையெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு மூட்டையோட வெயிட்டே கிட்டத்தட்ட 55லிருந்து 60 கிலோ கூட வரும். ஏன்? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சைஸா அந்த ஆனியன் இருக்கும். அடுத்து ரூ. 1000 மூட்டை எடுத்தோம் அப்படின்னா, அத விட கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்கிறனால, அதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 53, 54, 55 கிலோ கூட வரும். இதுலயே ரூ. 1200 மூட்டை எடுக்குறீங்க அப்படின்னா, அதுல கேரண்டியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 50 கிலோ அப்படிங்கிற ரேஞ்சுல தான் இருக்கும். இதே 1400, அதாவது 1350லேருந்து 400 இந்த மாரி ரேட்ல இருக்கிற அந்த மூட்டை எடுத்தீங்க அப்படின்னா, 46லேருந்து 48 இல்லைன்னா 50 கிலோ வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரேட்டுக்கும், ஒவ்வொரு சைஸுக்கும், ஒவ்வொரு மூட்டைக்கும் பார்த்தீங்கன்னா, வெயிட்டும், விலையும் மாறுது. சைஸும் மாறுது. இதுல நமக்கு எந்த இது வாங்குனா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னா, ரூ. 800 இது வாங்குறோம் அப்படின்னா, ரொம்ப பொடுவெட்டு ஆணியனா இருக்கும். நமக்கு சேலிங் போகும்போது விலை ரொம்ப கம்மியா குடுக்குற மாரி இருக்கும். ஆனா, மக்களோட பார்வைக்கு என்னதான் விலை கம்மியா போட்டோம் அப்படின்னா, வெங்காயம் குட்டியா இருக்கு. இந்த வெங்காயத்துக்கு இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கடுப்பேத்த ஆரம்பிச்சுருவாங்க. அதனால அந்த மாரி ஆனியன நம்ம வாங்கக்கூடாது. அடுத்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1000 மூட்டை. இந்த மூட்டை நம்ம வாங்குறோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு இதுல நல்ல லாபத்தையும் எடுக்க முடியும். அதே மாரி நமக்கு விக்கிற விலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜான விலை, கரெக்ட்டான விலை தான்ப்பா அப்படிங்கிற மாரியும் சில பேர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, எடங்காடுக்குன்னே இந்த சைஸ் வெங்காயத்துக்கு இவ்வளோ விலையா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எவ்வளோ பெரிய வெங்காயத்த வித்தாலும் கூட கேட்கறவங்க கேட்க தான் செய்வாங்க. அதனால எதையுமே நம்ம காதுல வாங்கிக்காம, நாம விக்கிறத மட்டும் பார்க்கணும். நமக்கு வியாபாரத்துக்கு நார்மலான ஒரு சைஸ் வாங்கணும் அப்படின்னு நமக்கு ரீட்டெயில் பிசினஸுக்கு நார்மலான சைஸ்ல வாங்கி நல்ல லாபம் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு மூட்டை ரூ. 1000ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அத கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த 1200, 300, 350
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய காய்கறி கடைகளும், சூப்பர் மார்க்கெட்லயும் இதில தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ரேட்டு வச்சாலும் மக்கள் வந்து வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா, மளிகை கடைகள்ல பார்த்தீங்கன்னா, தள்ளுவண்டி கடைகள்ல, ரோட்டோர கடைகள்ல பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ரூ. 800 மூட்டை எடுக்கணும், இல்லைன்னா ரூ. 1000 மூட்டை எடுக்கணும். இதுக்கே பார்த்தீங்கன்னா, பல பஞ்சாயத்த நம்ம ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். பெரிய கடைகள்லலாம் பார்த்தீங்கன்னா, ரேட்டு கேட்காம வந்து சொல்ற ரேட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்க. ஆனா, நம்மகிட்ட தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேசுவாங்க. அதனால நமக்கு வந்து அவர்கள் பேச்சு எல்லாத்தையுமே சமாளிக்கணும் அப்படின்னா, இந்த மாரி சைஸ்ல வாங்கி பிசினஸ் பண்ணா மட்டும் தான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதுலயும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மளிகை கடைன்னு எடுத்தாவே, ரோட்டோர கடைகள வாகனங்கள்ல விக்கணும் அப்படின்னாவே, இந்த ரூ. 1000 மூட்டை அப்படிங்கிறது தான் ஃபிக்ஸடாவும், கேரண்டியாவும் விக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஆவரேஜா 50 கிலோன்னு வச்சாலும் கூட நீங்க கழிச்சல் எல்லாத்தையுமே கழிச்சிட்டு, உதாரணத்துக்கு ஆவரேஜா கணக்கு பார்க்கும்போது 50 கிலோ மூட்டை ரூ. 1000 போட்டு வாங்குறோம் அப்படின்னா, ஒரு கிலோவே ஹோல்சேல் பிரைஸ் ரூ. 20 தான் உழுகுது. அப்ப நான் சேல் பண்றது பார்த்தீங்கன்னா, ரூ. 35க்கு நான் விக்கிறேன். மற்ற கடைகள்ல 35க்கு மேலேயும் விக்கிறாங்க. 40, 45, ரூ. 50 வரைக்கும் கூட ஒரு சில கடைகள்ல விக்கிறாங்க. ஏன்னா சைஸ பொறுத்து இதுல விலை இருக்கு. என்னோட கடையில நான் ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோவுக்கு ரூ. 35க்கு தான் விக்கிறேன். அப்ப எனக்கு கிடைக்கிற லாபங்கிறது ரூ. 15 ஒரு கிலோவுக்கே தாராளமா கிடைக்குது. ஆக மொத்தம் இப்ப 10 கிலோன்னு வச்சாலே ரூ. 150 எனக்கு இது மூலியமா லாபம் கிடைக்குது. சொல்லப்போனா 50 கிலோவுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது? உங்களால ஈஸியாவே இத கால்குலேட் பண்ண முடியும். நான் வந்து ஒரு மூட்டை ஆனியன் வாங்குறேன் அப்படின்னா 2 நாள் வச்சிருந்து தான் நான் விப்பேன். 2 நாள்ல கேரண்டி எனக்கு காலியாயிரும். இந்த லாபம் அப்படிங்கிறது ஒரு பொருள் மூலியமா 2 நாளுக்கு எனக்கு போதுமானதா இருக்கும். இத வச்சு எனக்கு மத்த பொருள்ல நல்ல லாபத்த என்னால ஈட்ட முடியும். ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் டபுளுக்கு டபுள் லாபம் அப்படிங்கும்போது எனக்கு எதுவுமே வந்து பெருசா தெரியாது. ஏன்னா, இதுல வேஸ்டேஜும் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா, 1 நாள் 2 நாள்லயே மொத்தமா சேல் ஆகுறனால, நமக்கு வேஸ்டேஜ் ஒண்ணும் அந்த அளவுக்கு வராது. எந்த அளவுக்கு வந்து நம்ம ரொம்ப நாள் டைம் எடுத்து சேல் பண்றோமோ, அத பொறுத்து தான் காய்கறிகள் பொறுத்தவரைக்கும் வேஸ்டேஜ் அதிகமா இருக்கும். மத்தபடி காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து நம்ம விக்கிறோம் அப்படின்னா, அதுல போக்குவரத்துலயும் நம்ம வாங்குறதுல 1, 2 தான் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இருக்குமே தவிர, மத்தபடி வாங்கிட்டு வந்து வச்ச இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஸ்டாக் ஆகும்போது, அதுல வேஸ்டேஜ் அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாம் தவிர்க்கிறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு சேல் ஆகுமோ, அதுக்கு தகுந்த மாரி வாங்கிட்டு, 1 நாள் 2 நாள் மட்டும் வச்சு விக்கிறது மூலியமா வேஸ்டேஜையும் குறைக்க முடியும். அதே மாரி நமக்கு லாபத்தையும் அதிகமா ஈட்ட முடியும். இந்த மாரி பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா, மழை டைம்ல வாங்கி விக்கிறது மட்டும் தான் பிரச்சனை. இப்ப வெயில் டைம் அப்படிங்கிறனால, நீங்க தாராளமா 2 மூட்டை, 3 மூட்டை ஒரு வாரத்துக்கு தகுந்த மாரி வாங்கி போட்டீங்க அப்படின்னா, சொல்ல முடியாது. 2 நாளைக்கு சேர்த்து உங்களுக்கு 1 மூட்டை கூட காலியாகும். இல்ல அப்படின்னா 1 1/2 நாளைக்கு சேர்த்து 1 மூட்டை கூட உங்களுக்கு காலியாகும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா இத சேல் பண்றீங்களோ, அது மூலியமா உங்களுக்கு லாபமும் அதிகமா கிடைக்கும். நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, வாகனங்கள்ல விக்கிறவைங்க இந்த மாரி இடத்துக்கு தான் போயிட்டு மொத்தமா 5 மூட்டை, 10 மூட்டைன்னு வாங்கிக்கிறாங்க. இதே நான் ரூ. 1000 வாங்குன அந்த மூட்டைய மொத்தமா 5 மூட்டை, 10 மூட்டைன்னு வாங்கும்போது 900, 850 இந்த மாரியெல்லாம் குறைச்சு வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்கு குறைச்சு வாங்குறாங்களோ, அந்த அளவுக்கு லாபம் வந்து அதிகமா கிடைக்கும். இதுதான் ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, இத பத்தின மாற்று கருத்துக்களோ, சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த பிசினஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட Facebook பேஜ்ல உங்களோட ஃபோன் நம்பர மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் கால் பண்றேன். இதே மாரி இன்னொரு பிசினஸ் வீடியோவோட அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.